அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். உலகம் முழுவதும் 300 மில்லியன் பீப்புள் வந்து டிப்ரெஷன்கிற இந்த மன அழுத்த நோயினால் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு நமக்கு டிப்ரெஷன் இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. ஸோ இந்த காரணத்தினால தான் நிறைய பேருக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து உடல் அளவில் நோயாக வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ டிப்ரெஷன்னா என்ன, இதற்கான 5 முக்கியமான அறிகுறிகள் என்ன, ஸோ இதற்கான என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், வீட்டில் இருந்தபடியே என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி சின்ன குழந்தைகள் கூட வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வேறு, டிப்ரெஷனுங்கிறது வேறு. ஸோ ஒரு நபர் வந்து டிப்ரெசிவாக இருக்காங்க அப்படின்னா இந்த 5 அறிகுறிகள் வந்து இருக்கும். ஸோ முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, தொடர்ந்து 2 வாரத்துக்கு மேலே அவங்க மன அழுத்தத்தோடே வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது அவங்களுடைய அன்றாட வேலைகளை கூட வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே ரொம்ப டயர்டாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை அடிக்கடி அழக்கூடிய ஒரு நேச்சரோ, இல்லை வந்து சில சமயங்களில் கோபப்பட்டு கத்தக்கூடிய ஒரு நேச்சரோ வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 வாரத்துக்கு மேலே அவங்களுக்கு ஒரு சோகமான ஒரு மனநிலை, ஸோ எழுந்து வேலை செய்யணுமா இல்லை எழுந்திருக்கணுமா இந்த மாதிரியான ஒரு நிலை, சாதாரணமாக எழுந்து அவங்க போய் குளித்து அவங்களோட வேலைகளை பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து அவங்களுக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்துச்சு அப்படின்னா டிப்ரெஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்திருக்கும், ஆனால் இப்போது அதை செய்கிறதுல கூட அவங்களுக்கு விருப்பம் வந்து இருக்காது. ஒரு காலகட்டத்தில் வரைகிற விஷயங்களையோ, இல்லை வந்து சின்ன சின்ன கைவினை பொருட்கள் வந்து செய்கிறதோ, இல்லை வந்து குக் பண்ணுறதோ, இல்லை வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு அந்த வேலையை செய்யும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து அவங்க செய்ய வந்து தவறியிருப்பாங்க. ஏன்னா அந்த விஷயங்கள் மேலே அவங்களுக்கு பெருசாக நாட்டமே வந்து இருக்காது. இந்த மாதிரி நிலையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தூக்கம் வந்து சரியாக இருக்காது. ஸோ அந்த தூக்கம் அப்படிங்கிறது தூக்கத்தை தொடங்குறதே வந்து சிரமமாக வந்து இருக்கும். அதே மாதிரி நைட்டில் அடிக்கடி விழிச்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 3 மணிக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தூக்கம் தடைப்பட்டுரும். அதுக்கப்புறமா தூக்கமே வந்து வராது. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்லீப் பேட்டர்னில் ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் வந்து இருக்குது அப்படின்னா அது டிப்ரெஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வந்து கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து டிப்ரெஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பசி இல்லை வந்து உங்களுடைய உடல் எடையில் வந்து மாற்றம் வந்து இருக்கலாம். ஒரு சிலருக்கு பசியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, வெயிட் குறைஞ்சிட்டே போகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக அடிக்கடி பசி எடுத்துகிட்டே இருக்கும், நிறைய உணவுகள் வந்து சாப்பிட்டுட்டே வந்து இருப்பாங்க. ஸோ உடம்பு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஈட்டிங்கும் இருக்கும், இல்லைனா வந்து அவங்களுக்கு பசி உணர்வே தெரியாமல் வந்து இருக்கலாம். இதுவும் டிப்ரெஷனோட முக்கியமான அறிகுறி தான். இது இல்லாமல் அடிக்கடி வந்து டயர்ட்னஸ் வந்து எப்போவுமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு முந்தின நாள்லையோ இல்லை முந்தின வாரங்கள்லையோ பெருசாக எந்த வேலையும் வந்து இருந்திருக்காது. ஆனாலும் அடுத்தடுத்த நிலைகளில் காலையில் எழுந்திருக்கிறதே எனக்கு ரொம்ப டயர்டாக வந்து இருக்குது, ஸோ ஏதாவது ஒரு உடல் வலி இருந்துக்கிட்டே இருக்குது, ஸோ எனக்கு வந்து மைண்டு சரியே இல்லை, எந்த வேலைகளையுமே செய்யவே பிடிக்கலை, ஸோ உடம்பு எப்பவுமே ரொம்ப டயர்டாக இருக்குது, ஏதாவது ஒரு வலி இருந்துகிட்ருக்கு, இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் டிப்ரெஷனோட முக்கியமான அறிகுறியாக இருக்கும். இந்த 5 அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த டிப்ரெஷன்லேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சிஸ்டண்ட்டாக அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் வந்து இருக்கும். ஒரு 2 வருஷம் வரைக்குமே கூட மன அழுத்தத்தினால வந்து இருப்பாங்க. இது நிறைய பெண்கள் கிட்ட வந்து நம்ம பார்க்கலாம். அன்றாட வேலைகளை வந்து அவங்க செய்வாங்க, ஆனால் எந்த வேலையிலையுமே ஒரு பிடிப்பு வந்து இருக்காது. அவங்கள என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்களில் பெருசாக ஈடுபட மாட்டாங்க. அதே மாதிரி சொசைட்டியில் போகிறதுக்கோ இல்லை ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸோ பெருசாக வந்து அவங்களுக்கு ஒரு விருப்பம் வந்து இருக்காது. மற்ற நபர்களை சந்திக்கிறதே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 வருஷத்துக்கு மேலே வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து பர்சிஸ்டன்ட் டிப்ரெசிவ் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இல்லாமல் ஒரு சிலருக்கு, முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும், டெலிவரிக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு போஸ்ட்நாட்டல் டிப்ரெஷன் வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் உடலும் மனதுமே வந்து கொஞ்சம் பலகீனமாக இருக்கும். அந்த நிலைகளில் நிறைய பேருக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது வரலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு வேலை வந்து இல்லாமல் போனதுனாலையோ, இல்லை ஏதாவது ஒரு உறவுகளோட இழப்புக்கு அப்புறமாகவோ, இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா வந்து மன அழுத்தம் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே வந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் வரக்கூடிய டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து அதனுடைய தீவிரத்தை பொறுத்து சிம்டம்ஸ் வந்து மாறுபட ஆரம்பிக்கும். ஸோ டிப்ரெஷன் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம், அதற்கான காரணங்கள் என்னங்கிறத ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது? ஸோ 2 விஷயம் வந்து நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், நம்ம
ஏதாவது ஒரு வாக்கிங்கோ, யோக பயிற்சிகளையோ, சுவாச பயிற்சிகளையோ வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா, நம்ம உடலுக்கு ஒரு அசைவு கொடுக்கும் பொழுது தான் நம்மளுடைய மனது நினைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் எளிமையான ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்வதோ, இல்லை ஒரு சுவாச பயிற்சிகளை வந்து மேற்கொள்ளும் பொழுது, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஜாகிங்கோ, வாக்கிங்கோ நம்ம போகும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து நல்ல ஒரு அந்த மனநிலைக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். முக்கியமாக அந்த சமயங்களில் என்டார்ஃபின்ஸ் அப்படிங்கிறது வந்து செக்ரேட் ஆகும். இந்த என்டார்ஃபின்ஸ் அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து செக்ரேட் ஆகும் பொழுது நம்மளுடைய மைண்டுக்கு ஒரு மன அழுத்தத்துலேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்கிறதுக்கான காரணங்களை வந்து உருவாக்கிக்கணும். ஏன்னா நிறைய பெண்களை நம்ம வந்து பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி நான் இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் டாக்டர், ஒரு ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப அழகாக நான் வந்து பண்ணுவேன், இல்லை நான் வீட்டை ரொம்ப அழகாக நான் டெக்கரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த நிலைகளில் உங்களுக்கு செய்ய பிடிக்காது. ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தை வந்து நம்ம உருவாக்கிக்கணும். யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரியோ, இல்லை யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நம்ம காரணமாக வச்சு நமக்கு பிடிச்ச வேலைகளை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா முதல்ல நமக்கு டிப்ரெஷன் வந்து குறைய ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய எண்ணங்களை வந்து கவனிக்கணும். ஸோ நம்ம எண்ணங்களில், ஏன்னா ரொம்ப காமனாக இந்த டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேட்டர்ன்ஸ் வந்து அவங்களோட தாட்ஸில் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்போவுமே வந்து வேலைகளை கரெக்டாக செய்ய மாட்டேன், இல்லை நான் வந்து எப்போவுமே வந்து தோல்வி அடையக்கூடிய நபர், அதாவது ஐ எம் அ ஃபெயிலியர் பர்சன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி மைண்டுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா முதல்ல இது என்ன எண்ணம் அப்படிங்கிறத ஒரு நம்ம நேம் பண்ணிக்கணும். ஸோ ஐ எம் அ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எத்தனை சமயங்களில் நம்ம விஷயங்களை கரெக்டாக பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி அதற்கு எகைன்ஸ்டான சில விஷயங்களை நம்ம மைண்டுக்குள்ளே வந்து கொண்டு வரணும். அந்த மாதிரி நம்ம வந்து சேலஞ்சிங்காக சொல்லும் பொழுது நம்ம மைண்டு அடுத்த சமயம் அதை வந்து யோசிக்கும் பொழுது, இல்லை நம்ம ஒரு சில வேலைகளையும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஆனாலும் இந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ நம்ம ரெகுலராக ஜாகிங் வந்து பண்ணுறோம், இல்லை நமக்கு பிடிச்ச வேலைகளை ஒரு கட்டாயத்தின் பேரில் வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். இது கூட நான் சொன்ன நம்மளுடைய தாட்ஸை வந்து கவனிக்கிறது. ஸோ மானசா வகையான கேப்சூல்ஸும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மானசா கேப்சூல்ஸ் அப்படிங்கிறது வந்து சடா, மாஞ்சில், துளசி இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் வந்து இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி மானசா கேப்சூல்ஸை உணவுக்கு அப்புறமா 2 கேப்சூல்ஸ் எடுத்துக்கும் போது மன அழுத்தம், மனப்பதற்ற நோய் இது எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது மன அழுத்தத்துலேருந்து நம்ம மீண்டு வரலாம். ஸோ இன்றைக்கி டிப்ரெஷன் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் நிறைய மக்களை வந்து பாதிக்குது. அதுக்கான முக்கியமான காரணங்களையும் 5 முக்கியமான அறிகுறிகளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதிலேருந்து மீண்டு வர்றதுக்கான சுவாச பயிற்சிகளையும் அதே மாதிரி வந்து நம்ம மைண்டை எப்படி வந்து கல்டிவேட் பண்ணுறது, மானசா கேப்சூல்ஸை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.